Hello guys, so welcome back to my channel. நான் தான் விகாஸ். ஸோ இந்த வீடியோ வந்து thumbnail பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ் நம்ம புதுசாக வந்து GoPro Hero 8 brand new சரி வாங்கியாச்சு. இது ரிலீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு 1.5 month தான் இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லாத்தோட லிங்க்கும் இருக்கும். நீங்கள் வந்து அது மூலியமாக போய் பார்க்கலாம். இந்த சேனல் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எல்லாமே இருக்கும். ஸோ இன்ஸ்டாகிராமில் உங்கள் குவைரிஸ்லாம் நான் கேட்கலாம், நான் ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ணேன். ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன் இன்ஸ்டாகிராமில். அண்ட் இந்த சேனல் முழுக்க பார்த்தீங்கன்னா ட்ராவல் பெட்ஸ் அண்ட் ஃபுட் பற்றி இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மூணுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆக்சுவலாக என்னன்னா வந்து ஆல்ரெடி இதை நான் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. பிகாஸ் இது thumbnail பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்பீங்க 24,000 அப்படின்னு எல்லாமே கேட்பீங்க. எஸ் இது வந்து நான் 24,000 தான் வாங்கினேன், பட் இந்தியாவில் கிடையாது. ஆக்சுவலாக என்னன்னா வந்து என் கசின் வந்து யூஎஸ்ல இருந்தாங்க. ஸோ அவன் வரும்போது வந்து அவன்கிட்ட சொல்லியிருந்தேன் அவன் இந்த மந்த் வரான் அப்படின்றதுனால அவன்கிட்ட சொல்லியிருந்தப்போ ஸோ ஹீ பாட் இட் ஃபார் மீ. அங்கே வந்து எடுத்துகிட்டு வரும்போது கஸ்டம்ஸில் பிடிப்பாங்கன்னு சொல்லி ஸோ யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுனால அவன் வெறும் யூஸும் பண்ணல. அது ஆக்சுவலாக அவன் வெறும் டப்பா ஓப்பன் பண்ணி தான் எடுத்துட்டு வந்தான். எங்க திருப்பி டப்பாவில் போட்டு புதுசு மாதிரி காமிச்சிட்டு இருக்கேன். அண்ட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் பிளாக் ஃப்ரைடே சேல் ஏதோ சம்திங் இருந்தது அமேசானில் ஐ திங்க். ஸோ அப்போ கரெக்டாக அந்த டைமில் வாங்கினதுனால இட் வாஸ் லைக் 24,000 அண்ட் அங்கே வந்து இட்ஸ் லைக் $350 ஆச்சு அது. அண்ட் டேக்ஸ் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா எனக்கு 26,000 சம்திங் தான். ஸோ வந்து இப்போ இந்தியாவில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து அது 36,000 நினைக்கிறேன். அண்ட் எல்லாமே கிட்ட எல்லாமே சேர்த்து வாங்கினீங்கன்னா எப்படியும் ஒரு 37,000 வந்துடும் இது இந்தியாவில். அப்போ என்னோட லக்குன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இது வந்து கிடைச்சது எனக்கு. அண்ட் இப்போதான் இந்த கிட் என்கிட்ட வந்திருக்கு. ஸோ இனிமேல் வரப்போற வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தாறுமாறு வேற லெவலில் இருக்கும். இன்னொரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் ஃபாரின் மாப்பிள்ளை எங்கள் அண்ணனே அஸ்வின் பார்த்துட்டு இருந்தேன்னா ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஒன். இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. Wow. ஹேண்டியா இருக்கு. கீழே வந்து மவுண்ட் சேர்த்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஒரு நல்ல அட்வான்டேஜ் இருக்குது இதில். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2 ப்ராப்ளம் தான் எனக்கு ரொம்பவே இரிட்டேஷனாக இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டர்னல் மைக் யூஸ் பண்ணணும். எக்ஸ்டர்னல் மைக் யூஸ் பண்ணணும்னா என்ன வேணும்னா GoPro மைக் அடாப்டர் ஒன்று வேணும். அது வந்து எப்படியும் ஒரு 5,000 அது மட்டுமே அடாப்டர் மட்டுமே வந்து ஒரு 5,000. அண்ட் அதை இருந்தால் மட்டும்தான் எக்ஸ்டர்னல் மைக் வந்து இது போட முடியும். ஏன்னா இது C டைப்பு. ஸோ அது கண்டிப்பாக தேவை. அது இருந்தால் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இன்னொன்று வந்து பேட்டரி பேக்கப் ரொம்பவே கேவலமாக இருக்குது. ரொம்ப சீக்கிரமாக வந்து ட்ரெயின் ஆகிடுது. நம்ம இப்போ மோட்டோ வ்ளாகிங் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணும்போது ஈஸியா வந்து கம்மியாயிடும். நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு பேட்டரி வச்சிருந்தா மட்டும்தான் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு பெருசா வந்து vloggingக்கு தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ அவ்வளவா ஆகாது. அண்ட் வந்து டிராவல் போகும்போது மேபி மோட்டோ vloggingகும் பண்ணலாம்னு சொல்ல முடியாது. பார்ப்போம் எல்லாம் நடக்கும்போது. அப்புறம் இதுல வந்து ஸ்டெபிலைசேஷனும் வேற லெவல்ல இருக்கு. பிளாக் பண்ணவும் சரி. அண்ட் இன்டர்னல் மைக்கோட ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கு. பட் இருந்தாலும் வந்து ஒரு விண்டு இருக்க இடத்துல வந்து இல்ல காத்து நல்லா பலமா அடிக்கிறதுல வந்து எவ்வளவு நல்லா எடுக்கும்ட்டு எனக்கு தெரியல. ஸோ செக் பண்ணாதான் நமக்கு தெரியும். அண்ட் நான் இன்னும் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் சொன்னேன். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு சும்மா இங்க பக்கத்துல வந்து சினிமாட்டிக் ஷாட்ஸ் எடுக்கலாம் அப்படின்றதுனால பண்ணேன். ஸோ வீடியோ கடைசியில வந்து பாத்தீங்கன்னா வந்து GoPro எடுத்த பி ரோல்ஸ்லாம் வரும். ஸோ கண்டிப்பா வீடியோ கடைசியில பாருங்க. இதோட குவாலிட்டிலாம் ஸோ ஃபைனலாக வந்து ஒரு நல்ல செட்டப் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான வீடியோ நான் மேக் பண்ணுறேன். இதுக்குள்ளே இருக்க ஸ்டஃப்லாம் நம்ம இன்னும் பார்ப்போம். எப்படி வந்து இது யூஸ் பண்ணோம் என்னென்னலாம் இருக்குன்றதை வந்து அப்படியே இப்போ நம்ம பார்ப்போம். வாங்க ஆன் பண்ணோடனே நமக்கு இப்படி தான் தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ மோடில் இருக்குது. நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். டைம் லேப்ஸ் அண்ட் இந்த ஃபோட்டோ மோட் வைட்ல இருக்கிறதுனால ஃபிஷ் ஐ எஃபெக்ட் தெரியுது. வீடியோ மோட் இப்போ இது உள்ளே போய் பார்த்தோன்னா ஓகே ஆல்ரெடி ப்ரீசெட்ஸ் 3 ப்ரீசெட்ஸ் 4 ப்ரீசெட் இருக்குது. ஓகே ஸோ ஸ்டாண்டர்ட் ஆக்டிவிட்டி சினிமேட்டிக் ஸ்லோமோ. ஸோ வந்து 4 ப்ரீசெட் ஆல்ரெடி இருக்குது. நமக்கு வேணும்னா உள்ளே போய் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது இல்லை நமக்கு இன்னும் நிறைய தேவைன்னாலும் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம என்ன ரெசல்யூஷன் எடுக்க போகிறோம், ஃப்ரேம் பர் செகண்ட் எவ்வளோ வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கு. லென்ஸ் லீனியராக நேரோவா இல்லை வந்து வைட் ஆங்கிளா அப்படின்னு. அதே மாதிரி ஹைப்பர் ஸ்மூத் ஆனில் வச்சுக்கலாம். அண்ட் எந்த அளவுக்கு ஜூம் அண்ட் கிளிப்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைம் லேப்ஸ். ஸோ டைம் ரேப் இருக்குது. இது பார்த்தோன்னா
டைம் லேப்ஸ், நைட் லேப்ஸ். ஸோ இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் நமக்கு வரும். அண்ட் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம கூட அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம், நம்மளுக்கு ஏற்ற ப்ரீசெட்ஸு. அதே மாதிரி ஃபோட்டோ மோட் இருக்குது. இது வைட் ஆங்கிளில் இருக்குது, நம்ம வேணும்னா மாற்றிக்கலாம், ஃபஸ்ட்டு நைட்டு. ஸோ இது ப்ரீசெட்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிறது தான், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதை செட் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே வந்து ஷார்ட்கட்ஸ் இங்கே வச்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு என்ன குவரிஸ் இருந்தால் எப்பயும் போல கமெண்ட்ல கேளுங்க, இல்லை இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எனக்கு கேட்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதை விட இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ டாடா பாய் பாய், டேக் கேர், see you in my next video. Bye bye. GoPro B-roll பார்த்துட்டு போங்க. சினிமேட்டிக் ரோல்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். அண்ட் இப்போ நான் வந்து GoPro 8 தான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். இது vloggingக்கு எவ்வளோ நல்லா இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். இந்த இடத்துல கொஞ்சம் விண்டு கொஞ்சம் இருக்குது, ரொம்பலாம் இல்லை, பட் கொஞ்சம் அளவுக்கு இருக்குது. வாய்ஸ் கிளாரிட்டி எவ்வளோ இருக்குன்ட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இதுதான் வந்து GoPro எக்ஸ்டர்னல் மைக் எதுவுமே இல்லை, இன்டர்னல் மைக் கூட வாய்ஸ் குவாலிட்டி தான் இது நீங்கள் பார்த்துட்டு இருக்குது. அண்ட் இந்த உங்களுக்கு வந்து இந்த B-rolls பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் வந்து நம்ம வீடியோ கிளாரிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த GoPro 8ஆல்.